வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலி மொழியில போன வருஷம் வெளியான அத்தோய் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல கோகோன்னு ஒரு கேரக்டர் வருவாரு. அந்த கேரக்டர் நடுவுல கேமராவை பார்த்து பேசுற மாதிரிலாம் காட்டுவாங்க. நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே இந்த படத்தோட ஸ்பாயிலரா மாறிடும். ஸ்டார்டிங்ல இருந்தே கதைக்குள்ள போயிடுவாங்க. அதனால நீங்க படத்தோட எக்ஸ்பிளனேஷனை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே கோகோன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த படத்துல இவர் நெகட்டிவ் கேரக்டரா இருப்பாரு. கேமராவை பார்த்த மாதிரி தான் சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு ரிசர்ச்சுக்காக போயிருப்பாரு. கேன்சரை குணப்படுத்துறதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போயிருப்பாரு. இப்ப சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்காரு. இங்க ஒருத்தனை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன், கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவர் பேரு கோகோன்னு சொன்ன பாத்தீங்களா, இவர் எப்பவுமே செகண்ட் ரேங்க் வாங்குவாரு. ஃபர்ஸ்ட் ரேங்கை எப்பவுமே அத்தோய்னு ஒரு பையன் தான் வாங்குவான். அத்தோய் கிட்ட இவன் தோத்துட்டான் அப்படின்ற மாதிரி எல்லா பசங்களும் கிண்டல் பண்றாங்க. இவன் சின்ன வயசுல இருந்தே அவன் கிட்ட தோத்துக்கிட்டே இருந்திருப்பான். ஆக்சுவலா அந்த அத்தோய் யார் தெரியுமா? இவங்க வீட்டுல ஒரு ஓரமா தங்குறவனா இருப்பான். அந்த விஷயத்தையும் நமக்கு ரிவீல் பண்றாங்க. அந்த அத்தோயின்ற சின்ன பையனோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதனால கோகோவோட அப்பா இருக்காருல்ல, அந்த பையனை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, அந்த சின்ன பையனுக்கு உன்னோட பழைய ட்ரெஸ் எல்லாம் தாடா, இந்தா கொண்டு போய் தான்ற மாதிரி பையன் கிட்ட தந்துடுறாங்க. ஆனா இவனுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அத்தோய பிடிக்க மாட்டேங்குது. அந்த ட்ரெஸ்ஸை இன்னும் கிழிச்சு தரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். அந்த வயசுலயே அவ்வளவு விஷம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கான். நிறைய கிழிச்சிடறான். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ன்ற மாதிரி அத்தோய் கிட்ட தரான். நம்ம வீட்டுல வேலை பார்க்கறவங்க கிட்ட போய் நம்ம தோக்குறமேன்ற மாதிரி தான் இவருக்கு கோவம் வருது. ஆக்சுவலா இந்த கோகோ இருக்காருல, அந்த அத்தோய் கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தான் நடிப்பாரு. ஆனா தனிப்பட்ட முறையில அவர் மேல செம்ம வன்மம் வச்சிருக்காரு. கோகோக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனா இவர் சின்ன பையனா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிடுவாங்க. கேன்சர்னால தான் இறந்து போயிருப்பாங்க. இதனால தான் கேன்சருக்கான கியூரை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி டாக்டரா மாறி இருப்பாரு. வெளிநாட்டுக்குலாம் போயிருப்பாரு. இப்ப அத்தோய பழி வாங்குறதுக்காக தான் திரும்பி இந்த ஊருக்கு வந்திருக்காருன்னு காட்டுறாங்க. ஊருக்குள்ள நுழைஞ்சவர் முதல்ல முக்குள்னு ஒரு பையனை பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அத்தோய் கிட்ட அசிஸ்டன்ட் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த முக்குல பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருக்காங்க, பேரு மில்லி அப்படின்றது. அந்த மில்லியை தான் இந்த கோகோ லவ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஊர்ல இருந்த டைம் லவ் பண்ணிருப்பாரு. இப்ப அவங்க எங்கன்னு பாக்குறதுக்காக தேடி வந்துட்டு இருக்காரு. அவங்க டிராமாக்காக எல்லாரையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல. இவரை பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்க. இவருமே அவங்க கூட கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தியா எங்கன்னு கேக்குறாரு. இந்த தியான்ற பொண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா அத்தோயோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்க. நான் அத்தோயுன்ற கேரக்டரை ஹீரோன்னு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வராரு. அவங்க ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்காங்க. அப்ப எவனோ ஒருத்தன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அவனை மறைச்சு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் பேரு ராடு அப்படின்றது. அந்த தியா மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான் போல. நீ எனக்கு சில விஷயத்துல ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு பதிலுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த கோகோவும் சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல தியாவும் பாத்ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறாரு. அந்த தியாவை இவருக்கு ஏற்கனவே தெரியும் போல. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அத்தோய் எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு தகவல் தெரியுது. ஆக்சுவலா ஒருத்தவங்க உடம்பு முடியாம இறந்து போயிட்டாங்க போல. இது தெரிஞ்சோன்னே இந்த தியா இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி கிளம்பி போறாங்க. இப்ப இந்த கோகோ இருக்காருல, இந்த இடத்துக்கு தியாவோட அப்பாவை வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா தியா பொய் சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதை அப்பா கிட்ட போட்டு கொடுத்துறாரு. இப்ப ராடுன்னு ஒருத்தன் ஃப்ரெண்டானா பாத்தீங்களா, அவன் மூலியமா தான் ஈரேனோட அப்பாவை கூட்டு வரதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. இப்ப ஈரேன் இருக்காங்கல்ல, அந்த இறந்த வீட்டுல அழுதுட்டு இருக்காங்க. அங்க இருக்க பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா தியாவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்கிட்ட சோலோ ட்ரிப்புக்கு போறேன்னு சொன்னேன், அப்ப இந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கியான்ற மாதிரி கோவப்படுறாரு. ஆக்சுவலா இவங்களும் அத்தோயும் லவ் பண்ணிட்டு இருக்கிறது அப்பாக்கு நல்லாவே தெரியும். அத்தோய் கொஞ்ச நாள் கல்கட்டால இருந்திருப்பாரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குமே காதல் ஏற்பட்டிருக்கும். அந்த டைம்லயே இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. அவன் ஒரு தலித்துக்கு என்னோட பொண்ணை கொடுப்பனா, கொடுக்கவே மாட்டேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி இவரை துரத்தி விட்டுருப்பாரு. இப்ப பொண்ணு நம்மளை மீறி இந்த இடத்துக்கு வந்திருக்காளே அப்படின்ற மாதிரி அப்பாவுக்கு கோவம் வருது. உடனே வீட்டுக்கு கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லப்பா, நான் அத்தோய லவ் பண்றேன், இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. இதனால அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. மிரட்டிலாம் பாக்குறாரு. அப்பயும் பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதனால அப்பா இருக்காருல, என்ன ஏமாத்திட்டு வாங்கிட்ட வந்திருக்கா, உன்னை ஏமாத்திட்டு வேற யார்கிட்டயாவது போக மாட்டான்னு என்ன நிச்சயம்ன்ற மாதிரிலாம் அத்தோய் கிட்ட பேசுறாரு. ஆனா அத்தோய் அதெல்லாம் காதுல வாங்க மாட்டாரு. சார் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. இப்பதான் அத்தோயோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது வேற ஒரு கிராமத்துல தான் இருந்திருப்பாரு. இவரோட பாட்டிய சூனியக்காரின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் கொளுத்தி விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க முடியாதுன்னு அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. பையனை வேற ஊருக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஊருக்கு கூட்டு வந்திருப்பாங்க.
பொழைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப கோகோவோட அப்பா இருக்காருல்ல, இவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்றாரு. சோ நல்லபடியா இவனை பாத்துக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இவனை ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டது கூட கோகோவோட அப்பான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவரோட அம்மா இறந்து போயிடுவாங்க. நீ ஏன் வீட்டுக்கே வந்துரு அப்படின்ற மாதிரி கோகோவோட அப்பா வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. எப்படியும் தியாவோட அப்பா தியாவை கூட்டு போயிடுவாரு. அது மூலியமா ஹீரோ ஃபீல் பண்ணுவான், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிருப்பாரு. ஆனா அது மிஸ் ஆயிருச்சுல, அதனால லைட்டா ஃபீல் பண்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பதானே கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் கேமை எப்படி ஆடணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவருமே கேமராவை பார்த்துலாம் பேசுறாரு. நம்ம ஹீரோவும் டாக்டரா தான் இருப்பாரு, எல்லாருக்குமே சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் போல. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறத இந்த கோகோவும் கவனிக்கிறாரு. இது கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த கோகோக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க பேரு மில்லின்னு சொல்லியிருப்பேன். அந்த மில்லி கூட இவர் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த மில்லியும் தம்பியும் அத்தோய் கிட்ட தான் வேலை பாக்குறாங்க. இந்த மில்லி இருக்காங்கல்ல, அத்தோயால இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அவர் ஊர் மக்கள்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு தான் அவரை பத்தி பேசினா பிடிக்காது இல்ல, இவர் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. அவன் கூட ஒன்னா இருந்துட்டியா என்ன, அவனை பத்தி இவ்வளவு புகழ்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதை கேட்டோன்னே இவங்களோட முகமே மாறிடுது. கேட்டுட்டு இவர் இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுவாரு. இவங்களுமே சோகமா இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்க மில்லி இருக்காங்கல்ல, இவங்களோட ஷாலை இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க பிரேம்னு ஒருத்தன் இந்த இடத்துக்கு வேகமா வரான். இந்த பிரேமை பொறுத்த வரைக்கும் மில்லி மேல ஒரு கண்ணு இருக்கு போல. மில்லி ட்ரெஸ்ஸை விட்டு போயிட்டாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இவனுமே இந்த இடத்துல மாஸ்டர் பேட்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் என்ஜிஓ மாதிரி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இந்த இடத்துக்கு வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. பக்கத்து ஊர்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் இருக்கும், அந்த இடத்துக்கு தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு மாதிரி கோகோவும் கூட வராரு. என்னதான் வன்மம் இருந்தாலும் அவர்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தான் இவர் நடிச்சிட்டு இருப்பாரு. இப்ப ரெண்டு பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேருமே நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, ஹீரோக்காக ஒரு கர்ச்சிஃபை தந்திருப்பாங்க. எப்பவுமே இதை நீ கையிலேயே வச்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரிலாம் இவர் சின்ன பையனா வாங்கியிருப்பாரு. இப்ப அந்த கர்ச்சிஃபை ஒய்ஃபு கிட்ட தராரு. இது எனக்கு ரொம்ப முக்கியமானது, எப்பவுமே வாங்கிட்டே வச்சுக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த ராடு வீடியோ எடுத்திருக்கான் போல. அதாவது இந்த தியா மேல ஒருத்தன் ஆசைப்பட்டான் பாத்தீங்களா, அவன் தான் வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப சோகமா தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப கரெக்டா கோகோவும் இவன் கிட்ட பேசுறதுக்காக வராரு. கவலைப்படாத, எப்படியாவது அவங்க ரெண்டு பேரை நான் பிரிச்சிடுறேன், உன் கூட சேர்த்து வச்சிடுறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்றேன்ற மாதிரி ராடு சொல்றான். இவர் தான் கோகோவோட அப்பாவா இருப்பாரு. இவர் கோகோ கிட்ட கூட சரியா பேச மாட்டாரு. எப்ப பாரு ஹீரோ கிட்ட தான் பேசுவாரு. ஹீரோக்கு பினான்சியலா நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் சுத்தமா கோகோக்கு பிடிக்க மாட்டேங்குது. முறைச்சு பார்த்துட்டு போறாரு. காலையில சமயம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, வீட்டுல தானே இருக்கோன்றதுக்காக சின்னதா ஒரு Dress போட்டிருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி முக்குள்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அதாவது மில்லியோட தம்பியா இவன் இருப்பான். இவன் ஹீரோவோட அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்ப வீட்டுக்கு வந்தவன் இருக்கான்ல, தியா கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்கான். ஜாலியா அவங்க கிட்ட பேசுறான். அக்கா அக்கான்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. இவங்க வெறும் ஷார்ட்ஸோட இருக்காங்கல்ல, இதை முதல்ல எடுத்து கட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க, வேகமா அதை கட்டிடுறாங்க. மீதி வேலையை பாக்குறாங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு கோகோ வராரு. இந்த முக்குல வச்சுதான் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சமயம் ஹீரோ இருக்காருல, வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போக போறாரு போல. முக்குல கூப்பிட்டு போற மாதிரி தான் பிளான் இருக்கும். நாங்கெல்லாம் கிளம்ப போறோம், நீயும் கிளம்புன்றதை இன்டைரக்டா சொல்றாரு. இத கோகோவும் புரிஞ்சுக்கிறாரு. எனக்கும் வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. அந்த கோகோ வீட்லயே இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. கோகோவோட கேரக்டரை பத்தி இவருக்கு தெரியும் போல. டே முக்குள், நீ வீட்டுக்கு போய் அவங்களுக்கு துணையா இருன்ற மாதிரி முக்குல மட்டும் திரும்பி அனுப்பிடுறாரு. இப்ப ஹீரோனும் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ பின்னாடி வர மாதிரியே தோணுது. வரது யாருன்னு பாத்தீங்கன்னா கோகோ தான். கோகோ கிஸ் பண்ற மாதிரிலாம் நெருங்கிட்டு இருக்காரு. இவங்களுமே இவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப உதட்டு கிட்ட வந்துடுறாரு. தண்ணி வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. எது தண்ணி வேணும்ன்றதுக்காக தான் இப்படி வந்தானான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப தண்ணி எல்லாம் எடுத்து இவனுக்கு தந்துடுறாங்க. இப்ப தண்ணி எல்லாம் குடிச்ச இவர் இருக்கார்ல, சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் வெளியே ஒரு கர்ச்சிஃபை இவங்க காய போட்டிருக்கிறத கவனிக்கிறாரு. இது என்ன கர்ச்சிஃப்ன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட எடுத்து காமிக்கிறாரு. அதை எதுக்காக எடுத்த, அதை முதல்ல வையன்ற மாதிரி வேகமா இவர் கையில இருந்து புடுங்கிறதுக்காக வராங்க. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல திரும்பி அவங்க கிட்ட தந்துடுறாரு. கர்ச்சிஃபை பத்தி கேட்கிறாரு. இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்ப கர்ச்சிஃப்ல ஏதோ விஷயம் இருக்குன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் முக்குள் இந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம ஃப்ரெண்டு தான் நம்மளை நம்பாம முக்குல அனுப்பி விட்டுருக்கான் போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த கர்ச்சிஃபை எப்படியாவது நம்ம கையில கொண்டு வரணும், அப்பதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கேமராவை பார்த்து பேசுறாரு. முக்குல ஹீரோயின் கிட்ட சாதாரணமா பேசுவான்னு சொன்ன பாத்தீங்களா, சிரிச்சு ஜாலியா அவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் இந்த கோகோ கேப்சர் பண்றாரு. இவங்களுக்குள்ள பழக்கம் போற மாதிரி செட் பண்ணோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு.
அப்படியே கட் பண்ணி முக்குல காட்டுறாங்க. இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ப்ராஸ்டியூஷன்லாம் நடக்கும். அந்த இடத்துல ஒரு பொண்ணை இவன் லவ் பண்றான் போல. அவங்க பேரு பிங்கி அப்படின்றது. பிங்கியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி இவனுமே உள்ள வந்துடுறான். அந்த பிங்கியை இவன் லவ் பண்ற மாதிரி தான் பழகிட்டு இருக்கான். நான் உன்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா அந்த பிங்கிக்கு இதுல நம்பிக்கை இல்ல. பிங்கி என்ன சொல்றாங்கன்னா, நீ அத்தோய் கிட்ட வேலை பாக்குற, அத்தோய் ப்ராஸ்டியூஷன் ஊருக்குள்ள நடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒதுக்கி இருக்காரு, அவரை மீறி எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்ப, சும்மா பொய் சொல்லாதன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல, எப்படியாவது அவரோட மனசை மாத்துவேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா பிங்கி பெருசா இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. இப்ப கோகோ இருக்காருல, ராடுக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த முக்குல பத்தி ஏதாவது சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த முக்குல பிங்கின்ற ஒரு விலை மாத லவ் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது போதுமே அப்படின்ற மாதிரி கோகோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப கோகோ இருக்காருல, அந்த விலை மதுவை பார்க்கணும்ன்ற மாதிரி வந்திருக்காரு. இப்ப நிறைய காசெல்லாம் தந்து பிங்கி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. பிங்கி கிட்டயும் நிறைய காசெல்லாம் தராரு. இதுக்கப்புறம் நான் சொல்ற சில விஷயங்களை நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதுக்கப்புறம் முக்குல மீட் பண்ணாத, அவாய்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. இவர் நிறைய காசு தரதுனால இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நேரம் தான் வீட்டுக்கு வராரு. வாசல்ல வச்சு இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்னால நம்ம ஹீரோ ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதை பத்திலாம் இவங்க கிட்ட விரக்தியா பேசிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்காக வந்திருக்கல, உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் கைவிட்ட மாட்டேன், நல்லபடியா பார்த்து பண்ற மாதிரிலாம் கொஞ்சம் எமோஷனலா பேசுறாரு. இப்ப எதுக்காக இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க, நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும், வாங்க போலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த கோகோ மேல மில்லி லைட்டா கோவப்பட்டாங்க பாத்தீங்களா, அந்த கோவத்தெல்லாம் மறந்து திரும்பி இவர்கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இவர் சீக்கிரமா அமெரிக்காக்கு போக போறேன்னு சொல்லிட்டாரு. என்னையும் கூட்டு போவீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா கூட்டு போவன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இந்த உனக்காகவே ஒரு சாக்லேட் எடுத்துட்டு வந்திருக்கன்ற மாதிரி தராரு. இவங்களுமே சந்தோஷமா அந்த சாக்லேட்டை கையில வாங்கிடுறாங்க. இப்ப இவர் கேமராவை பார்த்து பேசுறாரு. இவளை மேனிபுலேட் பண்ணா எனக்கு வேண்டியது கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்கள பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க வீட்டுல ஒரு கர்ச்சிஃப் இருக்கு, அந்த கர்ச்சிஃபை எனக்காக எடுத்து தரியா, நீ எடுக்கிறத பத்தி அவங்களுக்கு தெரியவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கர்ச்சிஃபா எதுக்காக எடுத்து தரணும்ன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஏன் எதுக்குன்றதெல்லாம் என்கிட்ட கேட்கவே கூடாது, எனக்காக பண்ணுவியா பண்ண மாட்டியா அதை மட்டும் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. உங்களுக்காக நான் எதுனாலும் பண்ணுவேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இந்த ஊர்ல ஹீரோக்குன்னு ஒரு செல்வாக்க வர வச்சிருக்காரு. அதை எப்படியாவது கெடுக்கணும்ன்ற மாதிரி கோகோவும் ராடுவும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. இன்னைக்கு ஹீரோ ஒரு மீட்டிங்ல பேசுற மாதிரி பிளான் இருக்கும். அந்த மீட்டிங்கை கெடுக்கிறதுக்காக இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஏதோ ஒரு ஐடியா முடிவு பண்றாங்க. என்ன ஐடியான்றது தெரியல. மீட்டிங்கை பார்க்கறதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த மீட்டிங்கை கெடுக்க நினைக்கிற கோகோவே சாதாரணமா கலந்துக்கிற மாதிரிலாம் வந்திருக்காரு. இப்ப அவர் கொஞ்ச நேரம் பேசுறாரு. அடுத்ததா ஹீரோ பேசுறதுக்காக வராரு. ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க வந்தா ஊர் மக்கள்லாம் அங்கதானே போவாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த லேடி கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவர் பேச நினைச்ச எல்லாமே வேஸ்டா போயிருது. இது நினைச்சு இவர் கொஞ்சம் விரக்தியா இருக்காரு. மில்லியோட ஷாலை வச்சு ஒருத்தன் அசிங்கம் பண்ணான் பாத்தீங்களா, அவன் பேரு பிரேம்னு சொல்லியிருப்பேன். அந்த பிரேமும் முக்குளும் சேர்ந்த மாதிரி தான் சரக்கச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சரக்கு அடிக்கிறவங்களை பார்த்தாலே பிடிக்காது. முக்குளு அவருக்கு தெரியாம தான் சரக்கெல்லாம் அடிப்பான். இப்ப சரக்கு அடிச்சதுனால இந்த பிரேம் புலம்புறான். மில்லி மில்லின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். நம்ம அக்கா மேல இவன் ஆசை வச்சிருக்கான் போல, அக்காவோட ஷாலை வச்சு அசிங்கம் பண்ணிருக்கான் அப்படின்றது முக்குளுக்கு தெரியுது. இதனால முக்குள் கோவப்பட்டு அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ராடு ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இதை பத்தி கோகோ கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிடுறாரு. கோகோ இருக்காரு பாத்தீங்களா, ஈரவ கையோட இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. உன்னோட அசிஸ்டன்ட் இங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வந்து பார்க்கும் போது தான் முக்குள் குடிச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. டே நீ குடிக்கலாம் சரியான்ற மாதிரி கோவப்படுறாரு. சாரி சாரின்ற மாதிரிலாம் அவன் கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோ டென்ஷன் ஆகி பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாரு. இதுக்கப்புறம் அந்த பக்கமே வந்துடாத, வந்த உன்னை தொலைச்சிருவன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்புறாரு. மில்லி கிட்ட அந்த கர்ச்சிஃபை மட்டும் எடுத்து தானு கேட்டாரு பாத்தீங்களா, மில்லி சாமர்த்தியமா எடுத்து தந்துருவாங்க. இப்ப முக்குள் இருக்காருல, இங்க இருக்க தியா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. தெரியாம பண்ணிட்டேன்க்கா, அண்ணன் கிட்ட நீங்க தான் பேசணும், எப்படியாவது திரும்பி என்ன வேலையில சேர்த்துக்க சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த கோகோ கூட சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காரு. கோகோ ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர்கிட்ட நடந்துப்பாரு. அதனால தான் ஹீரோவும் சாதாரணமா இவரை வீட்டுக்கெல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே வைஃப் இருக்காங்கல்ல, எதுக்காக அவனை வேலைக்கு வர வேணான்னு சொன்னீங்க, அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் முக்குளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எப்படி மன்னிக்க சொல்ற, குடிக்கவே மாட்டான்னு சத்தியம் பண்ணிட்டு குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிருக்கான், அவனை எப்படி சேர்த்துக்க சொல்ற, என்னெல்லாம் சேர்த்துக்க முடியாதுன்ற மாதிரி வைஃப் கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கோகோவும் கூடிய வந்துடுறாரு. இப்ப கோகோ இருக்காருல, இவனை இப்பதான் மேனிபுலேட் பண்ணுன்ற மாதிரி மேனிபுலேட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஊருக்குள்ள தியாவை பத்தி என்னென்னமோ பேசிக்கிறாங்க, எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியலன்ற
மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் ஷாக் ஆயிடுறாரு. தியாவை பத்தி பேசிக்கிறாங்களா, என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி திரும்பி கேட்கிறாரு. அப்ப கோகோ இருக்காருல்ல, தியாக்கும் முக்குலுக்கும் நடுவுல அஃபேர் போதுன்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு கோவம் வந்துருது. தேவையில்லாம பேசாது அப்படின்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆகுறாரு. நான் சொல்லடா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க, நீ வேணா ஊருக்குள்ள கொஞ்சம் விசாரிச்சு பாரு, அப்பதான் உனக்கு புரியும், என் மேல கோவப்படாதன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன இப்படி சொல்லிட்டு போறான்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஹீரோ உடனே வீட்டுக்கு போகாம இதே இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த கோகோவும் லாங்ல இருந்து கவனிச்சிருப்பாரு. பரவாயில்லப்பா, நம்ம போட்ட பிட்டு நல்லா வேலை செய்யுது, கண்டிப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன இன்னும் வரலன்ற மாதிரி தியாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவா இந்த இடத்துக்கு வராரு. ஸ்ட்ரெயிட்டா வாசல் பக்கம் போகாம ஜன்னல் பக்கம் போறாரு. அதாவது லைட்டா இவருக்கு சந்தேகம் வந்துருது, அதனால தான் இந்த மாதிரிலாம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் வாசலை நோக்கி போறாரு. அவங்க இவருக்காக தானே வெயிட் பண்ணாங்க, வேகமா கட்டி பிடிச்சிடுறாங்க. காலையில நடந்த சண்டைக்காக சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த முக்குள் நல்லவன் தாங்க, திரும்பி நீங்க வேலையில சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி திரும்பி அவனுக்காக ரெஃபர் பண்றாங்க. இதை கேட்கிற இவருக்கு செம்மையா கடுப்பாயிருது. இவர் எதுவுமே பேசாம சட்டுன்னு எந்திரிச்சு போயிடுறாரு. என்ன அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாருன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. முக்குளு ரெண்டு கவலையில இருக்கான். ஒன்னு ஈர வேலையை விட்டு தூக்கிட்டாரு, அதே மாதிரி பிங்கி என்ன மீட் பண்றதுக்கு வராதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சுதான் ஃபீலிங்ல இருக்கான். அப்ப கரெக்டா பிங்கி கிட்ட இருந்து கால் வருது. என்ன பாக்குறதுக்காக இப்ப நீ வந்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவனும் சந்தோஷப்பட்டு இங்க இருந்து கிளம்புறான். இந்த கோகோ ஏற்கனவே பிங்கிக்கு நிறைய காசு தந்து நான் சொல்ற விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அந்த மில்லி வேற கர்ச்சிஃபை எடுத்து தந்துட்டாங்க பாத்தீங்களா, அந்த கர்ச்சிஃபை பிங்கி கிட்ட தந்து வச்சிருப்பாரு. நான் சொன்னதை பண்ணிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பண்ண சொன்னாரு கிளியரா தெரியல. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக தியா போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு முக்குளும் வந்திருப்பான். ரெண்டு பேருமே பசங்க கிட்ட எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ராடு ஒளிஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப வீடியோ மாதிரி எடுத்துறான். இத கோகோக்கு அனுப்பி வச்சிடறான். இப்ப கோகோவும் ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்கறாரு. என்ன அவ ஈவென்ட்டுக்கு போயிருக்காளான்ற மாதிரி கேட்கறாரு. ஆமான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அந்த இடத்துக்கு முக்குளும் வந்திருக்கான் போல. ரெண்டு பேருமே ஜாலியா விளையாடி இருக்காங்க. வீடியோவை பாரு, போன என்னோட ஃப்ரெண்டு தான் அனுப்பியிருக்கான்ற மாதிரி வீடியோவை காட்டுறாரு. ஹீரோவும் இதை பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. மில்லி தானே கர்ச்சிஃபை எடுத்து தந்தாங்க, அதை வச்சு கோகோ ஏதோ பிளான் பண்றாருன்னு மில்லிக்கு புரிஞ்சிருது. அந்த கர்ச்சிஃபை எதுக்காக கேட்ட, அதை வச்சு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களால எதுவுமே பேச முடியாம கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ படுத்துட்டு இருக்கும் போது தியாவும் மேல கைய போடுறாங்க. ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த டைம் கூட முக்களை திரும்பி சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த டைம்ல கூட அவனுக்காக ரெஃபர் பண்றாளே அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கோவம் வந்துருது. ஹீரோவும் வேகமா வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப நேரா கோகோவை பாக்குறதுக்காக கோகோ வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. சூப்பர், இந்த டைம் வந்திருக்கான்ற மாதிரி இவர் சந்தோஷப்படுறாரு. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, என்ன எப்படியாவது தோக்கடிக்கணும்ன்றதுக்காக தானே இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்க, என் ஒய்ஃபை பத்தி தப்பு தப்பா சொல்லி என்ன மேனிபுலேட் தானே பண்ணிட்டு இருக்க, இதை இதோட நிறுத்திடு அப்படின்ற மாதிரி தான் கோகோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. கோகோவா என்னடா பேசிட்டு இருக்க, உண்மையிலேயே தப்பு நடக்குது, அதுதான் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், இதுக்கு மேலேயும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னா பரவாயில்ல, உன் விருப்பம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் ஒய்ஃப்லாம் அப்படி பண்ண மாட்டான்ற மாதிரி ஹீரோ ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அப்ப இந்த கோகோ இருக்கான்ல, ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், இந்த வீடியோவை நீயே பாருன்ற மாதிரி காட்டுறான். ஸ்டார்டிங் எடுத்தான்ல, அந்த வீடியோ தான் காமிச்சிட்டு இருக்கான். நீ தான் அந்த தியாவை நல்லவன் நினைச்சிட்டு இருக்க, அவ அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, இப்ப கூட அந்த முக்குளுக்கு கால் பண்ணிருப்பா, அவனை வர வச்சு அவன் கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி ஒன்னா இருக்க மாதிரிலாம் சவுண்ட் கொடுக்குறாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு இன்னும் கோவம் வருது. இவரை போட்டு அடிக்கிறாரு. என்ன எதுக்காக அடிக்கிற, தப்பு பண்றது உன்னோட ஒய்ஃப், உன் ஒய்ஃபை போய் அடின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நல்லாவே மேனிபுலேட் பண்ணிட்டோம், கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம நினைச்சது நடக்கும்ன்ற மாதிரி இவரும் கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு காயம் இருக்கிறதுனால தியாவும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு கூட முக்குள் கிட்ட தான் அவ பேசியிருப்பான்ற மாதிரி கோகோ சொன்னா பாத்தீங்களா, அதுதான் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஒரு கால் பண்ணோம், போனை எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இவங்களோட போனை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தராங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, கால் பண்ணாம இவங்க யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணிட்டாரு. பார்த்தா நைட்டு நிறைய வாட்டி முக்குளுக்கு இவங்க கால் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. உன் பேச்சு எடுத்தாலே டென்ஷன் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க முக்குள் கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, வீட்டுக்கு தான் கூப்பிட்டுருக்கா போல, இவ அஃபேர்ல தான் இருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நான் போனதுக்கு அப்புறம் எதுக்காக முக்குளுக்கு கால் பண்ணிருக்கேன்னு சந்தேகப்படுற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் அவங்க கிட்ட பேசினன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. அந்த கோகோ நல்லா மேனிபுலேட் பண்ணிருக்கான்ல, அதனால தான் ஒய்ஃப் மேல கோவப்படுறாரு.
என்னையே சீட் பண்ணிட்டு இருக்கல போடின்ற மாதிரி புடிச்சு தள்ளி விடுறாரு. இப்ப கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்பியும் போறாரு. அப்ப கோகோ சொன்ன எல்லாமே உண்மைதானா, நம்ம ஒய்ஃப் நமக்கு தெரியாம சீட் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. பார்த்தா இந்த இடத்துல தான் முக்குள் இருந்திருக்கான்னு இவருக்கு தெரிய வருது. பேசின எல்லாத்தையும் கேட்டிருக்கான்றது புரியுது. இப்ப முக்குளா இவரை பார்த்தோன்னா பயத்துல இங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹீரோக்கு வீட்டுல இருக்கவே கடுப்பா இருக்கு. வெளியே இருக்க ஒரு இடத்துக்கு வந்துடுறது. இப்போ ஒரு இடத்துல நடக்கிற வார பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் எல்லாம் இவர் மும்மரமா கேட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் முக்குள் இருக்கான் பாத்தீங்களா, பிங்கி கூட ஒன்னா இருந்துட்டு இருக்கான். என்னால் தான் அவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு, எப்படி நான் அதை புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்கான். கவலைப்படாது அப்படின்ற மாதிரி பிங்கியும் ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கோகோ ஒரு வேலை கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த வேலையை இப்பதான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. நான் உனக்காகவே ஒரு கர்ச்சிஃபை ரெடி பண்ணியிருக்கேன்ற மாதிரி அந்த கர்ச்சிஃபை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த கர்ச்சிஃபா அந்த தியாவோடதுன்றது இவருக்கு தெரியாது. இவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க போலன்னு நினைக்கிறது. இதை வச்சு எனக்கு போஸ் மட்டும் கொடுக்குறியான்ற மாதிரி பிங்கி கேட்குறாங்க. ஒரு போஸ் என்ன, எவ்வளவு போஸ்னாலும் தரேன்ற மாதிரி இவர் போஸ்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் இவங்க போட்டோ மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ சைடு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுறாரு. நான் காலையில ஓவரா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே விரக்தியா சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. சொத்து சொகன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வந்திருக்கேன், என்ன போய் சந்தேகப்படுறியா, அதுவும் முக்குள் கூட இணைச்சு என்ன சந்தேகப்படுறியா, அவன் எனக்கு தம்பி மாதிரி, எப்படி உன்னால இப்படி நினைக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி இவங்களோட காலில் விழுந்து இவர் அழுதுட்டு இருக்காரு. சரி விடு விடுன்ற மாதிரி இவங்களுமே தட்டிலாம் தந்துட்டு இருக்காங்க. முக்குள் நல்லவன், திரும்பி உன் கூட சேர்த்துக்கோ, அவன் எந்த தப்புமே பெருசா பண்ணலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப இவர் திரும்பி கோவப்படுறாரு. அதாவது இந்த நிலைமையில கூட திரும்பி முக்குளுக்கு எதுக்காக இவர் ரெஃபர் பண்றா, அப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் பழக்கம் போயிட்டு இருக்கு போலன்னு யோசிக்கிறாரு. சமாதானம் ஆகிற மாதிரி வந்தாங்கல்ல, ஆனா இவர் கோவமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இது எல்லாத்தையும் மில்லி வெளியே இருந்து கவனிக்கிறாங்க. கோகோ இததான் பண்ணிட்டு இருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. மில்லி கவனிச்சிட்டு இருக்கிறத உள்ள இருக்க தியாவும் கவனிக்கிறாங்க. என் கர்ச்சிஃபை காணோம், என் கர்ச்சிஃபை நீ பாத்தியான்னு கேக்குறாங்க. இவங்க தான் எடுத்ததே, ஆனா இவங்க எனக்கு தெரியாதுன்ற மாதிரி வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த முக்குள்ள அந்த கர்ச்சிஃபை கையில வச்சிருக்க மாதிரி போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புன்ற மாதிரி தான் இவர் வேலை தந்திருப்பாரு. பிங்கி அந்த மாதிரி போட்டோ எடுத்துடுறாங்கல்ல, நீங்க கேட்ட மாதிரி போட்டோ எடுத்துட்டன்ற மாதிரி கோகோக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கோகோவோட அப்பா கிட்ட தான் சொல்லுவாரு. இத பத்திலாம் கோகோவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கோகோவோட அப்பா இருக்கார்ல, உன்னை நம்பி வந்த பொண்ணுடா, அவளை எப்படா சந்தேகப்பட தோணுச்சு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்க, போய் அவகிட்ட பேசி சமாதானமாவுன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. இது எல்லாத்தையும் கோகோ கவனிச்சிடுறாரு. அச்சச்சோ அப்ப வேற மனசை மாத்திட்டாரு, திரும்பி இவனை மேனிபுலேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. டே அத்தோய் நில்டா அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வராரு. உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் ஹீரோ கிளம்ப பாக்குறாரு. ஆனா இவர் விட மாட்டாரு. உண்மையிலேயே உன்னோட ஒய்ஃப் அஃபேர்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டாரு. இல்ல இல்ல நீ என்ன மேனிபுலேட் பண்றன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உன் அம்மா உனக்காக ஒரு கர்ச்சிஃப் தந்தாங்கல்ல, அதை உன்னோட ஒய்ஃப் கிட்ட தானே தந்த, அது ஒய்ஃப் கிட்ட தான் இருக்குமான்னு கேக்குறாரு. ஒய்ஃப் கிட்ட தான் இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. உன் ஒய்ஃப் கிட்ட இல்லடா, உன் ஒய்ஃப் அஃபேர்ல இருக்கால, அந்த முக்குள் கூட தான் இருக்கு, நீயே வேணா போட்டோவை பாருன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. அதாவது அந்த பொண்ணு மூலியமா எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த போட்டோலாம் இந்த இடத்துல இவர் காமிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் திரும்பி கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த முக்குள் வாயால இருந்தே இந்த விஷயத்த சொல்ல வைக்கிறேன்ற மாதிரி கோகோவும் சொல்லிட்டாரு. இப்ப தியா இந்த சைடுல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தியா கிட்ட பேசலான்ற மாதிரி மில்லி இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மில்லியை பொறுத்த வரைக்கும் வீட்டுல வந்து வேலைலாம் பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. அந்த முக்குளு பிங்கி கூட ஒன்னா இருந்துட்டு எந்த வழியா வருவான்றது கோகோக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல தான் ஹீரோ கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இரு, அவன் கண்டிப்பா வருவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அவனுமே வந்துடுறான். நான் மட்டும் பேச போறேன்ற மாதிரி இவர் மட்டும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவன் இப்ப கூட அந்த கர்ச்சிஃபை தோல்ல தான் போட்ட மாதிரி நின்னுட்டு இருக்கான். நீ அவ கூட என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. யார் கூட, நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். என்கிட்ட ஆதாரமே இருக்குடா, இதுக்கு என்ன சொல்ல போறேன்ற மாதிரி இவரும் பிங்கியோட போட்டோவை காட்டுறாரு. இத பத்தி நான் அத்தோய் கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கோகோ கேக்குறாரு. ஆக்சுவலா விலை மாதுன்னு தெரிஞ்சாலே அத்தோய் கோவப்படுவார்ல, இவன் அதை நினைச்சு பயப்படுறான். தயவு செஞ்சு அத்தோய் கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க. ஆமா நாங்க ரெண்டு பேருமே நெருக்கமா இருந்துட்டு தான் இருக்கோம், அத்தோய்க்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னே தெரியாது, சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் முக்குள் கெஞ்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா அங்க பிங்கிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு என்ன தோணும், நம்ம ஒய்ஃபை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு தானே தோணும். அதுதான் இந்த கோகோவோட பிளானாவே இருக்கும். இவரோட ஒய்ஃபும் முக்குளும் பெட்ல ஒன்னா இருந்து இவரை பார்த்து சிரிச்சா எப்படி இருக்குமோ அதெல்லாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்குள்ளயும் அஃபேர் போயிட்டு தான் இருக்கு, கோகோ சொல்றதுதான் உண்மை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கோகோ சாமர்த்தியமா எல்லா விஷயத்தையும் பண்ணி தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்ப முக்குள் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. என்னப்பா அவன் வாயாலேயே உண்மையை வர வச்சிட்டேன், இதுக்கு மேலேயே நம்புவியான்ற மாதிரி கேக்குறாரு. இதுக்கப்புறம் அவளை நம்ப மாட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு ஒய்ஃப் மேல பயங்கர ஆத்திரம் வருது. அவளை விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு.
ஆனா மயக்கம் வந்த மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. கோகோவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. கை தாங்களா கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. அப்பதான் ராடு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ராடு கொஞ்சம் போதையில் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ராடுக்கு தியா மேல ஒரு ஆசை இருக்குல்ல, எனக்கு தியா மேல ஆசை இருக்குடா, ஆனா அவ உன்னை கல்யாணம் பண்ணிட்டா, உன்னை சாவடிச்சாதான் அவளை அடைவேன்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். ஏற்கனவே ஒய்ஃப் மேல இவர் கோவத்துல இருக்காருல, அந்த கோவத்தெல்லாம் ராடு மேல காட்டுறாரு. அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அவன் மூஞ்சில இருந்து ரத்தம் எல்லாம் ஊத்திட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் வராத கோகோ இருக்காருல, இப்பதான் இந்த இடத்துக்கு வராரு. போதும் போதும் நிறுத்துன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்றாரு. நீ வீட்டுக்கு போய் இதே மாதிரி பண்ணாத, வீட்டுல அமைதியா பேசிக்கோன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. வீட்டுக்கு போய் இவர் பிரச்சனை பண்ணோன்றதுக்காக தான் இப்பெல்லாம் பண்றாரு. தியா கஷ்டப்படுறதெல்லாம் மில்லி பாக்குறாங்கல்ல, பேசாம சொல்லிடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இல்ல சொன்னா கண்டிப்பா கோகோ அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசவே மாட்டான், நம்ம சொல்ல வேணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சுல மில்லி, நீ கிளம்புன்ற மாதிரி தியாவும் அனுப்பி விடுறாங்க. இப்ப தியா மட்டும் தனியா இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் ஹஸ்பண்ட் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க பாக்குறதுக்காக வராங்க. ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இருக்காரு. இவரோட பாட்டிய சூனியக்காரின்ற மாதிரி உயிரோட எரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி தியாவோட அப்பா ஒண்ணு சொன்னார்ல, என்னை ஏமாத்திட்டு வாங்கிட்ட வந்தவ உன்னை ஏமாத்திட்டு வேற யாருக்கிட்டயாவது போக மாட்டான்னு என்ன நிச்சயம்ன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப வந்தவர் தலகாணி வச்சு இவங்களை அமுக்கி சாவடிச்சிடுறாரு. அவங்கள சாவடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இப்ப அவங்களோட பாடியை இவர் தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் மழைலாம் பயங்கரமா பெய்யுது. பாடியை கீழே வச்சுட்டு இந்த இடத்துல ஃபீல் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப எதிர வந்த கோகோ இருக்காருல, உன்னை நான் ஜெயிஸ்டன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் என்ன சொல்றான்ற மாதிரி ஹீரோ புரியாம பாத்துட்டு இருக்காரு. மேனிபுலேட் பண்ணி தான் இந்த விஷயத்த நான் பண்ண வச்சேன், இவெல்லாம் சீட் பண்ணல, நான் தான் ஏமாத்தினன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப என்ன கொல்லணும்னு உனக்கு தோணுமே, தாராளமா கொன்னுக்கோடா, நான் உன்னை ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சதோட நான் சாவுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, இவனை சாவடிக்க கூடாது, நம்ம பண்ண தப்புக்கு நம்மளதான் சாவடிச்சுக்கணும்ன்ற மாதிரி அவரே ஷூட் பண்ணிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல விடியறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேரோட பாடிக்கு பக்கத்துல இவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்தே கோகோ இருக்காருல, நான் ஒரு ஆட்டம் ஆட போறேன், இந்த ஆட்டத்துல நான் தான் ஜெயிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. இப்ப நான் இந்த ஆட்டத்துல ஜெயிச்சிட்டேன், இதுவே எனக்கு போதும், நான் நிம்மதியா போய் சேருவேன்ற மாதிரி கண்ணை வச்சு இவரே ஷூட் பண்ணிக்கிறதுக்காக போறாரு. இவரே ஷூட் பண்ணிக்கிட்டாருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.